1967 ஆண்டு ஜனவரி 6 அன்று பிறந்த ஏ ஆர் ரஹ்மான் பிறக்கும்போது திலீப் குமாராக பிறந்தார். அவரது தந்தை ஆர்.கே. சேகர் தமிழ் மற்றும் மலையாள படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றி வந்தார். இளம் வயதிலேயே இசையில் ஆர்வம் கொண்டிருந்த திலீப் குமார் தந்தையின் இசைப்பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். கீபோர்டு வாசிப்பதில் வல்லவராக திலீப் குமார் திகழ்ந்தார். மிகவும் இளம் வயதிலேயே திலீப் குமாரின் வாழ்க்கை சோகமயமானதாக மாறியது. அவருக்கு 9 வயதான போது அவரது தந்தை சேகர் மறைந்தார். சேகரின் இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டதன் மூலம் கிடைத்த வருமானத்தை திலீப் குமாரின் குடும்பம் பயன்படுத்திக் கொண்டது. அதுபோக குடும்பத்தின் வருமானத்திற்காக பள்ளியில் படிக்கும் போதே வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் திலீப்பிற்கு ஏற்பட்டது. அதன் விளைவாக படிப்பில் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. பள்ளி மாறினார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரி பள்ளியில் படித்தபோது தன் பள்ளி நண்பர்களுடன் இணைந்து இசைக்குழுவை உருவாக்கிய திலீப் ஒரு கட்டத்தில் இசையில் கவனம் செலுத்துவதற்காக பள்ளி படிப்பை கைவிட்டார். மாஸ்டர் தன்ராஜிடம் இசை கற்றுக் கொண்டதோடு இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்தார். திலீப்பும் அவரது நண்பர் சிவமணி மற்றும் சில நண்பர்களும் இணைந்து ஒரு இசைக்குழுவை உருவாக்கியிருந்தனர். கீபோர்டோடு சேர்த்து பியானோ, ஹார்மோனியம், கிட்டார் போன்ற இசைக்கருவிகளிலும் திலீப் குமார் வல்லவராக திகழ்ந்தார். தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களான எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ் உள்ளிட்டோருடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். அது மட்டுமில்லாமல் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களான ஜாகிர் உசேன், குன்னக்குடி வைத்தியநாதன் போன்றோரின் இசை நிகழ்ச்சிகளில் திலீப் கலந்து கொண்டார். இசையை முறைப்படி கற்றுக்கொண்ட அவர் மேற்கத்திய இசையில் டிப்ளமோ பட்டம் பெற்றார். இசைப்பணிகளுக்கு இடையில் திலீப் குமாரின் வாழ்வில் முக்கியமானதொரு சம்பவம் நடந்தது. 1984 ஆண்டு திலீப்பின் இளைய சகோதரி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது சூஃபி தர்கா ஒன்றிற்கு அவரது குடும்பம் சென்றது. திலீப்பின் சகோதரி குணமடைந்ததை தொடர்ந்து திலீப் தொடர்ச்சியாக தர்காவிற்கு செல்ல தொடங்கினார். 1989 ஆண்டு தன்னுடைய 23வது வயதில் இஸ்லாமியரானார் திலீப் குமார். ராஜகோபாலால் குலசேகரன் திலீப் குமார் அல்லா ரஹ்மானாக மாறினார். இசை நிகழ்ச்சிகளிலும் ஆவணப்படங்களிலும் பணியாற்றி வந்த ஏ ஆர் ரஹ்மானை விரைவில் சினிமா வாய்ப்பு தேடி வந்தது. தளபதி படத்திற்கு பிறகு அரவிந்த் சாமி நடிப்பில் ரோஜா படத்தை உருவாக்க முடிவெடுத்த மணிரத்னம் ரஹ்மானை இசையமைப்பாளராக தேர்ந்தெடுத்தார். எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா என பயணித்த தமிழ் திரை இசையின் புதிய பரிணாமம் பிறந்தது. இளையராஜாவோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சில ஆண்டுகள் அஞ்ஞாதவாசம் போயிருந்த வைரமுத்து ரோஜாவில் மணிரத்னத்தோடும் ரஹ்மானோடும் கைகோர்த்தார். ரோஜா படத்தின் பாடல்கள் காற்றில் சிறகடித்து தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பரவியது. குறிப்பாக கல்லூரி மாணவர்களிடம் பரவலான வரவேற்பை பெற்றது. ரோஜா படத்தின் இசை தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை சமீபத்திய 2 நிகழ்வுகள் மூலம் விளக்கலாம். 2019 ஆண்டு வெளியான மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படம் 1990களின் பின்னணியில் நடக்கும் பீரியட் பிலிமாக எடுக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரமாக இளையராஜாவின் இசை இருந்தது. அந்த படத்தின் காட்சி ஒன்றில் தமிழ் திரை இசை இளையராஜாவிடம் இருந்து ரஹ்மானுக்கு மாறியது அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். கதாநாயகனின் கேசட் கடையில் பெரும்பாலானோர் இளையராஜா பாடல் கேசட்டுகளை வாங்கும்போது கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டும் ரோஜா கேசட்டுகளை கேட்கும் காட்சி தமிழகத்தின் அன்றைய நிலையை விளக்கியது. அதேபோல் சமீபத்தில் அமேசான் பிரைமில் வெளியான அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் என்ற ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோவிலும் இளையராஜா டு ரஹ்மான் என்ற டிரான்சிஷன் சிறப்பாக விளக்கப்பட்டிருந்தது. ரோஜா படம் வெளியான போது கல்லூரி மாணவராக இருந்த அலெக்ஸ் அந்த டிரான்சிஷனை நகைச்சுவையாக வெளிப்படுத்தியிருந்தார். ரோஜா படம் ரஹ்மானுக்கு பரவலாக பாராட்டை பெற்று தந்ததோடு தேசிய விருதையும் பெற்றுக் கொடுத்தது. ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் வைரமுத்துவிற்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதும் கிடைத்தது. ரோஜாவிற்கு பின் மணிரத்னத்தின் ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறினார் ஏ ஆர் ரஹ்மான். ரோஜாவை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கிய இனி இயக்கப் போகும் பொன்னியின் செல்வனுக்கும் ரஹ்மான் தான் இசையமைப்பாளர். தொடர்ந்து மோகன்லால் நடித்த மலையாள படமான யோதா படத்திற்கும் இசையமைத்த ரஹ்மான் தமிழில் பாம்பே, ஜென்டில்மேன், காதலன் உள்ளிட்ட படங்களில் பணியாற்றினார். அந்த படத்தில் இடம்பெற்ற வெஸ்டர்ன் பாடல்கள் எல்லாம் கேட்ட மாத்திரத்தில் எழுந்து ஆட வைக்கும் துள்ளல் இசை வகையைச் சேர்ந்தவை. 80s கிட்ஸின் காலத்தில் வெளியான ஜென்டில்மேன் படத்தில் இடம்பெற்ற சிக்குபுக்கு சிக்குபுக்கு ரயிலை பாடல் 2K கிட்ஸுகளையும் ஆட்டம் போட வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி நகரம் சார்ந்த கதையமைப்பு கொண்ட படங்களில் பணியாற்றி வந்த ரஹ்மானோடு கிழக்கு சீமையிலே படத்திற்காக பாரதி ராஜா கைகோர்த்தார். கிராமிய வாசனையோடு படம் எடுக்கும் பாரதி ராஜாவோடு ரஹ்மான் இணையும் காம்போ எப்படி இருக்கும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்தது. காரணம், அதுவரை ரஹ்மான் பாடல்கள் பெரும்பான்மையானவை பாடல் வரிகள் சரியாக புரியாமல் இசையின் ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவை. காதலன் படத்தில் இடம்பெற்ற ஊர்வசி, முக்காலா பாடல்கள் அதற்கு உதாரணம். ஆனால் ரஹ்மான் தன் மீது இருந்த சந்தேகங்களை கிழக்கு சீமையிலே படத்தின் டைட்டில் டிராக்கிலேயே உடைத்தார். கலைப்புலி தானு தயாரித்த அப்படத்தின் டைட்டிலில் தானு வழங்கும் என்ற வார்த்தைகளோடு வடிவேலு துண்டை சுட்டி கொண்டு ஓடும்போது பின்னணியில் வரும் நாதஸ்வர இசை ரஹ்மானுக்கு கிராமிய இசை வராது என்ற விமர்சனங்களை சுக்குநூறாக்கியது. அதனைத் தொடர்ந்து வரும் தவிலிசை ரஹ்மானின் கிராமிய இசை மீதான நம்பிக்கையை இன்னும் அதிகரித்தது. தாய்மாமன் உறவின் பெருமைகளை விளக்கும் படமாக உருவாக்கப்பட்டிருந்த கிழக்கு சீமையிலே படத்தின் மானுத்து மந்தையிலே பாடலில்தான் ரஹ்மான் இந்த மேஜிக்கை செய்திருந்தார். இன்றளவும் தென் மாவட்டங்களில் தாய்மாமன் சீர் தொடர்பான குடும்ப விழாக்களில் எல்லாம் தவறாமல் இடம்பெறும் கல்ட் கிளாசிக் பாடலாக அந்த பாடல் தமிழ் சமூகத்தில் நிலைத்தது. கிழக்கு சீமையிலே படத்தை தொடர்ந்து கருத்தம்மா படத்திலும் பாரதி ராஜாவோடு இணைந்து ரஹ்மான் பணியாற்றினார். கருத்தம்மா படத்தின் பாடல்களும் பரவலாக வரவேற்பை பெற்றன. அப்படத்தில் இடம்பெற்ற போராளே பொன்னுத்தாயி பாடலுக்காக சொர்ணலதாவிற்கு தேசிய விருது கிடைத்தது. ரஹ்மானின் இசை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தன. தமிழ் திரை இசைக்கென்று இருந்த பல கற்பிதங்களை ரஹ்மான் உடைத்தார். புது புது திறமைகளை தேடி கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தினார். ரஹ்மானின் முதல் படமான ரோஜாவில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா தவிர பெரும்பாலான பாடகர்கள் புதுமுகங்கள். தொடர்ச்சியாக தன்னுடைய படங்களில் புதுமுக பாடகர்களை ரஹ்மான் அறிமுகப்படுத்தினார். ரோஜாவில் ஹரிஹரனையும், காதலன் படத்தில் உன்னிகிருஷ்ணனையும் அறிமுகப்படுத்தினார். ரஹ்மானின் நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றினர். ரசிகர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டனர்.
காதலன் படத்தில் என்னவளை அடி என்னவளை என காதலர்களை உருக வைத்த உன்னிகிருஷ்ணன் அறிமுக பாடலிலேயே தேசிய விருது பெற்றார். அதேபோல் ரஹ்மான் திரையுலகிற்கு வரும் முன்பு ஆல்பங்களில் அவரோடு இணைந்து பணியாற்றிய சாவுல் அமீரை ஜென்டில்மேன் படத்தில் அறிமுகப்படுத்தினார். கல்லூரி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்றபோது சிறப்பாக பாடிய ஹரிணியை தன்னுடைய இசையில் திரையுலகிற்கு கூட்டி வந்தார் ரஹ்மான். அதேபோல் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் தெய்வம் தந்த பூவை பாடலில் ரஹ்மானால் அறிமுகப்படுத்தப்பட்ட சின்மயி இன்றளவும் தமிழ் சினிமாவின் முன்னணி பாடகியாக இருக்கிறார். தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பலர் ரஹ்மானின் இசையில் திரை இசை பாடகர்களாக மாறியிருக்கிறார்கள். தமிழில் மட்டுமில்லாமல் ஹிந்தி சினிமாவிலும் புதுமுக பாடகர்களை ரஹ்மான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தமிழில் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடகர்களை ஹிந்தியில் அறிமுகப்படுத்தியதோடு ஹிந்திக்கு நேரடியாக பல பாடகர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர்களில் முக்கியமானவர் பென்னி தயாள். பை த பீப்பிள் என்ற மலையாள படத்தில் நடித்த பென்னி தயாளின் திறமையை கண்டறிந்த ரஹ்மான் அவரை ஜானே தூயா ஜானே நா படத்தில் ஹிந்தியில் அறிமுகப்படுத்தினார். பாடகர்கள் தொடர்பாக ரஹ்மான் செய்த மற்றொரு முயற்சி விமர்சனத்திற்குள்ளானது. தமிழ் உச்சரிப்பு சரியாக வராத பாடகர்களை தமிழ் பாடல்கள் பாட வைத்ததற்காக ரஹ்மான் விமர்சிக்கப்பட்டார். வேறு மொழிகளைச் சேர்ந்த பாடகர்கள் மட்டுமில்லாமல் வெளிநாட்டைச் சேர்ந்த பாடகர்களையும் ரஹ்மான் தமிழில் பாட வைத்திருக்கிறார். உதித் நாராயணன், அதனன் சாமி போன்றவர்கள் அதில் முக்கியமானவர்கள். முத்து படத்தில் குல்வாலிலே பாடலில் உதித் நாராயணனின் குரல் ரஜினிக்கு பொருந்தவில்லை என விமர்சிக்கப்பட்டது. பாகிஸ்தானி தந்தைக்கு லண்டனில் பிறந்த அதனன் சாமியை பாய்ஸ் படத்தில் தமிழ் பாடகராக அறிமுகப்படுத்தினார் ரஹ்மான். ரஹ்மானின் இசை குறித்தும் அவரது முயற்சிகள் குறித்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இசைப்புயல் என அவரை ரசிகர்கள் கொண்டாடினர். பாரதி ராஜா, பாலச்சந்தர், சங்கர், மணிரத்னம், விக்ரமன் என தமிழ் சினிமாவின் எல்லா முன்னணி இயக்குநர்களோடும் இணைந்து பணியாற்றிய ரஹ்மான் ராஜீவ் மேனனோடு இணைந்த மின்சார கனவு படத்திற்காக 2வது முறையாக தேசிய விருது பெற்றார். தமிழிலும் ஹிந்தியிலும் தயாரான படங்களுக்கு மட்டுமில்லாமல் நேரடி ஹிந்தி படங்களுக்கும் இசையமைக்க தொடங்கினார். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திற்காக தேசிய விருது பெற்ற ரஹ்மான் அதே ஆண்டு ஹிந்தியில் அமீர்கான் நடித்த லக்கான் படத்திற்காகவும் சிறந்த இசையமைப்பாளர் விருதை வென்றார். ரஹ்மானின் பயணத்தில் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு சிறு தொய்வு ஏற்பட்டது. பிறமொழி படங்களில் கவனம் செலுத்தியதால் தமிழில் அவருக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி எதுவும் கிடைக்கவில்லை. அதனை விண்ணை தாண்டி வருவாயா மாற்றி அமைத்தது. கௌதம் மேனனோடு ரஹ்மான் முதல் முறையாக கைகோர்த்த அந்த படத்தின் இசை தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் பெரிய வரவேற்பை பெற்றது. 2010ஆம் ஆண்டு கோவையில் நடந்த தமிழ் செம்மொழி மாநாட்டு பாடலுக்கும் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். இந்தியாவில் மையம் கொண்டிருந்த இசைப்புயல் மெல்ல சர்வதேச அளவில் நகரத் தொடங்கியது. 2003ஆம் ஆண்டு மேண்டரின் மொழியில் வெளியான வாரியர்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் ஹெவன் என்ற படத்திற்கு ரஹ்மான் இசையமைத்தார். அதற்காக சீன மற்றும் ஜப்பான் பாரம்பரிய இசையின் அடிப்படையை ரஹ்மான் கற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கப்பிள்ஸ் ரெட்ரீட் மற்றும் ஸ்லம்டாக் மில்லியனர் ஆகிய ஹாலிவுட் படங்களிலும் ரஹ்மான் பணியாற்றினார். அதில் ஸ்லம்டாக் மில்லியனர் ரஹ்மானை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றது. இசையுலகின் மிக உயரிய விருதான கோல்டன் குளோப் விருதை ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்காக பெற்றார். கோல்டன் குளோப் மட்டுமில்லாமல் ஆஸ்கர் மேடைக்கும் கொண்டு சென்றது ஸ்லம்டாக் மில்லியனர். சிறந்த இசைக்கோர்ப்பிற்காகவும் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் ஜெய்ஹோ பாடலுக்காகவும் 2 ஆஸ்கர்களை வென்றார் ரஹ்மான். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த விழாவில் ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டன. 2 ஆஸ்கர் விருதுகள் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையோடு விருது வாங்கிய ரஹ்மான் விழாவில் பேசிய தருணம் தமிழர்கள் பெருமிதம் கொள்ளும் தருணமாக மாறியது. திருமண நாளுக்கு பின் இன்றுதான் அதிக பதட்டத்தில் இருப்பதாக கூறியவர் தன்னுடைய தாய்க்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிவிட்டு தமிழில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறினார். சர்வதேச அளவிலான ஒரு விழாவில் ரஹ்மான் தமிழில் பேசியது பரவலாக பாராட்டு பெற்றது. ஆஸ்கர் விருது மேடையில் இறைவனை புகழும் அளவிற்கு இறைபக்தி உடையவர் ஏஆர் ரஹ்மான். அவரது அந்த இறைபக்தி அவருக்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் விமர்சனங்களை பெற்று தந்திருக்கிறது. ரஹ்மான் சூஃபி தத்துவத்தை பின்பற்றுபவர். சூஃபி தத்துவம் இஸ்லாமிலிருந்து மாறுபட்டது. உலக ஆசைகளில் இருந்து விடுபட்டு இறைவனை அடைவதே சூஃபி தத்துவத்தின் நோக்கம். சூஃபியிசம் எளிமையை அடிப்படையாக கொண்டது. இசையும் நடனமும் சூஃபியிசத்தின் முக்கிய அங்கமாக இருக்கின்றன. ரஹ்மானின் இசையில் சூஃபி இசையின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். மணிரத்னம் இயக்கத்தில் ஹிந்தியில் உருவான தில்சே படத்தில் இடம்பெற்ற சையா சையா பாடல் சூஃபி இசையை தழுவி உருவாக்கப்பட்டது. அந்த பாடல் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூஃபி துறவி புல்லே ஷாவின் தையா தையா என்ற சூஃபி பாடலை தழுவி எழுதப்பட்டது. இதேபோல் இன்னும் பல சூஃபி பாடல்கள் ரஹ்மானின் இசையில் உருவாகியிருக்கின்றன. ஜோதா அக்பர் படத்தில் இடம்பெற்ற குவாஜா மேரா குவாஜா பாடல் முழுமையாக சூஃபி இசையில் உருவானது. புகழ்பெற்ற பாலிவுட் இயக்குநரான இம்தியாஸ் அலியும் ரஹ்மானும் பல படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். ரஹ்மானைப் போலவே இம்தியாஸ் அலியும் சூஃபி தத்துவங்களை பின்பற்றுபவர் என்பதால் அவர்கள் இணையும் படங்களில் எப்போதும் ஒரு சூஃபி பாடல் இருக்கும். அதில் ஹைவே படத்தில் இடம்பெற்ற பட்டாக்கா குட்டி பாடலை பாகிஸ்தானைச் சேர்ந்த புகழ்பெற்ற சூஃபி பாடகர்களான நூரான் சகோதரிகள் பாடியிருந்தனர். தன்னுடைய இசைப்பணிக்காக ஏஆர் ரஹ்மான் சில முறை விமர்சனங்களையும் சந்தித்திருக்கிறார். வந்தே மாதரம் ஆல்பத்தில் தாய் மண்ணே வணக்கம் என ஏஆர் ரஹ்மான் பாடியது இஸ்லாமுக்கு எதிரானது என விமர்சிக்கப்பட்டது. உச்சகட்டமாக ரஹ்மானுக்கு எதிராக ஃபத்வா வழங்கப்பட்டது. ஈரான் இயக்குனர் மஜித் மஜிதி இயக்கிய முகமது தி மெசஞ்சர் ஆஃப் காட் படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பார் என அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முகமது நபி குறித்து படம் எடுப்பது முஸ்லிம்களின் மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது போல் இருப்பதாக மும்பையைச் சேர்ந்த ரசா எனப்படும் முஸ்லிம் அமைப்பு கண்டனம் தெரிவித்தது. அப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைத்த ரசா அமைப்பு ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய மதக்கடமைகளில் இருந்து தவறிவிட்டதாக கூறி அவருக்கு எதிராக ஃபத்வா எனப்படும் மார்க்க தீர்ப்பை அளித்தது. ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டுமில்லாமல் படத்தின் இயக்குனர் மஜித் மஜிதிக்கும் ஃபத்வா கொடுக்கப்பட்டது. தன் மீதான விமர்சனங்களுக்கு அதிகம் பதிலளிக்காத ஏஆர் ரஹ்மான் ரசா அமைப்புக்கு பதில் கொடுத்தார். நல்ல எண்ணத்திலேயே படத்திற்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டதாகவும் யாரையும் புண்படுத்தும் நோக்கில் எதையும் செய்யவில்லை என பதிலளித்தார். அத்தோடு என் தூதர் குறித்த படத்திற்கு ஏன் இசையமைக்கவில்லை என அல்லாஹ் கேட்டால் அதற்கு பதிலளிக்கும் நோக்கிலேயே அப்படத்திற்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டதாகவும் ரஹ்மான் கூறினார். படத்தில் பணியாற்றுவதால் தனக்கு ஏற்படும் ஆன்மீக உணர்வுகள் குறித்து யாரிடமும் பகிர வேண்டிய அவசியமும் இல்லை என குறிப்பிட்ட ரஹ்மான்,
வார்த்தைகளும் செயல்பாடுகளும் அன்பை பரப்ப வேண்டுமே தவிர வன்முறையை அல்ல எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு முகமது மெசஞ்சர் ஆஃப் காட் படம் வெளியானது. சமீபத்தில் ஒரு பொது மேடையில் ரஹ்மானோடு அவரது மகள் நின்ற படம் சர்ச்சைக்குள்ளானது. அவரது மகள் ஹிஜாப் அணிந்திருந்ததற்கு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் போது ரஹ்மானோடு மேடை ஏறிய அவரது மகள் கத்தீஜா தன் தந்தை குறித்து பேசினார். அவரது பேச்சுக்கு இணையாக அவர் அணிந்திருந்த ஹிஜாபும் விமர்சனத்திற்குள்ளானது. மிக கடுமையான உடைக்கட்டுப்பாடுகளை ரஹ்மான் தனது மகள் மீது திணிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக மற்றொரு புகைப்படத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார் ரஹ்மான். அந்த புகைப்படத்தில் ரஹ்மானின் 2 மகள்களோடு அவரது மனைவியும் இருந்தார். கதீஜா வழக்கம் போல முழு உடலையும் மறைத்தபடி ஹிஜாப் அணிந்திருக்க, ரஹ்மானின் மனைவி சாயிராவும் மற்றொரு மகள் ரஹீமாவும் சாதாரண உடையில் இருந்தனர். ஃப்ரீடம் ஆஃப் சூஸ் என அந்த படத்திற்கு ரஹ்மான் கேப்ஷன் கொடுத்திருந்தார். தன் வீட்டு பெண்கள் அவர்கள் விருப்பப்படியே உடையணிகிறார்கள் என்பதை விளக்கவே ரஹ்மான் அந்த புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார். இப்படியாக இசை தவிர்த்த மற்ற விஷயங்களுக்காக ஏஆர் ரஹ்மான் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவரது இசை பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என ரஹ்மான் இன்னும் சிறப்பாகவே வலம் வருகிறார். பல படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் ரஹ்மான் திரையில் தோன்றிய காட்சிகள் மிகவும் குறைவு. 2014ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான ஹைவே படத்தில் இயக்குனர் இம்தியாஸ் அலியுடன் ஒரு காட்சியில் தோன்றிய ரஹ்மான் அதன் பின்னர் பிகில் படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்தார். சிங்கப்பெண்ணை பாடலில் விஜய், அட்லி ஆகியோருடன் ஒரு காட்சியில் தோன்றினார். தமிழ் திரைப்படத்தில் ரஹ்மான் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுப்பது அதுவே முதல் முறை. பல ஜாம்பவான்கள் இருந்தபோதும் ஏஆர் ரஹ்மான் முன்னணி இயக்குநராக மாறியது குறித்து பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் காலத்திற்கேற்றவாறு புதுமையான இசையை வழங்கியதே அவர் முன்னேற காரணமாக அமைந்தது.